வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் இது வந்து 2வது வீடியோ. இந்த வாரத்தில் மாடு வந்து இந்த மாதிரிலாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. வியாபாரி வாங்கி வளர்ப்புக்கு வாங்கிட்டாங்க. நல்ல மாடு, நல்லா படபடப்பாக சூப்பராக இருந்துச்சு மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசான மாடு. நல்லா கொஞ்சம் இந்த உடம்புலாம் கொஞ்சம் இதாகத்தான் இருந்துச்சு. அந்த வயசான தோற்றத்தில் தான் இருந்துச்சு மாடு. அப்புறம் புறம் பார்த்திங்கன்னா இந்தங்கிட்டு எல்லா பக்கமே நல்லா மாடு பூரா நிறையா வந்துருந்துச்சு. அது பூராமே எடுத்துருக்கேன். காளை மாடு, பசு மாடு எல்லாத்தையுமே எடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க. அவங்க அப்புறம் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த கண்டெலாம் நல்லா நெத்தி வெள்ளை நாடி மர நல்லா இருக்குது. டைப்பாக தான் இருக்குது. இந்த காலைக்கு ஏதோ கால் ஏதோ பிரச்சனையாகி போச்சு போல். அவங்களும் சூடு போட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தமாதிரி கால் பெண்டாயிடுச்சு. பெண்டாகி அது ஒன்றும் சரியாக வரல போல். அதையும் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி நிறையா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். மாடு காலை உடஞ்சாலும் அது திரும்ப சேர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும். திரும்ப அதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். சில மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா திரும்ப ஏதாவது வேகமாக ஓடும்போது டக்குன்னு அந்த உடஞ்ச கால் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அது பூராமே காலை கணக்கு வருங்க. இந்த லைனில் ஃபுல்லாகவே இது நல்லா உயரந்தரமாக நல்லா இருக்கும். கும்படி சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்டு சூப்பராக நல்ல படபடப்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லா அவ்வளோதான். 2 பல் போட்டிருக்கேண்ணா. பல் போடாமல் கூட இருக்கலாம். நல்ல படபடப்பு வேகமாக இருந்துச்சு. நாளைக்கு விற்றாங்க என்னன்னு தெரியலை. நானுமே அதை முதல்ல கவனிக்கலை. கடைசியாக தான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன் இந்த கண்டை. நல்ல கண்டு. நாளைக்கு என்னன்னு தெரியலை. விலைக்கு விற்றது வாங்கினது என்ன விலைன்னு தெரியலை. இங்கிட்ட பூரா பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாகவே இந்த கண்டுக 2 பல்லு கண்டு இந்த மாதிரி கண்டுக நிறையா வந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். அதையுமே பாருங்கள். 2வது நம்ம மாடு வாங்கினாலும் சரி விற்கணுனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதிரி மாடு வாங்கி தரணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல மாடாக பார்த்து சந்தையில் எடுத்து கொடுப்போம். இல்லை வெளியில் வந்தாலுமே நம்ம குரூப்பில் போட்டு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துக்கிட்டே வர்றோம். மாடு பூராமே நிறையா மாடு வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே வர்றோம். இந்த மாதிரி கண்டுகளை பூராமே பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி கண்டு தான் நிறையா வந்துருந்துச்சு. காளாங்கண்டு, பசுவெல்லாம், நாட்டு மாடுகள்லாம் எக்கச்சக்கமாக, ஜாதி மாடு இது பூராமே எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. இந்த கண்டுமே நல்லா வேகமாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொம்படிலாம் நல்லா இருக்குது. மாட்டில் கலர் நல்லா வரும். அந்த நல்லா படபடப்பாக தான் இருந்துச்சு. நாளைக்கு என்னன்னு கேட்டேன். விலை கூடுதலாக சொன்னார். சரி நான் அப்படியே விட்டுட்டான். கண்டு நல்லா கண்டு தான். பல்ல போட்டிருந்தாலும் போட்டிருக்கோம், சொல்ல முடியாது. அப்புறம் பூராமே இந்த மாதிரி கிடையாது கண்டுக எல்லாமே கிடந்துச்சு. அதை ஃபுல்லாகவே எடுத்திருக்கான். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோ போட்டுக்கிட்டு வருவோம். இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 3 வீடியோ போடுவோம். நாளைக்கு காலைல செவ்வாய்க்கிழமை காலைல 8 மணிக்கெலாம் ஒரு வீடியோ வந்துடும். அதையுமே பாருங்கள், போட்டுறேன். அடுத்து வியாழக்கிழமை வந்து அந்த புதன்கிழமை வீடியோ வந்து புதன்கிழமை போட்டுறேன். இது வியாழக்கிழமை போட்டுறேன். அதையுமே பாருங்கள். இந்த நாட்டு மாடு நல்ல கடமாட்டு மாடு, நல்லா வயசு கூடிருச்சு. நல்லா கொம்படி மாடு. ஆனால் கிறங்கி போச்சு. அதனால தான் 2 மாடு வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கிடையாது மாடுமே நல்ல மாடுலாம் வந்துருந்துச்சு. கண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு கண்டு, கிடையாது கண்டுகள்லாம் சூப்பர் கண்டு வந்துருந்துச்சு. வளர்ப்புக்கு வாங்குறதுக்கு இதுகளுக்கு தோதாத்தே இருந்திருக்கேன். மாடு பூராமே நாட்டு மாடு சூப்பர் மாடு வந்துடுறதுக்கு இந்த வாரத்தில் அதிகமாக வந்துருந்துச்சு. பூராமே இருந்துச்சு. கறிக்கு தான் பூராமே போகுதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுறது, அம்பிட்டு மாடுகளுமே இந்த விவசாய டைம் அதுகளில் நிறைய பேர் பார்க்க முடியாது பாவம். விவசாய நேரமாக ஒரு நேரம் இந்த உழுகணும் வைக்கணும் நெல்லுக்கு அதுக்குமே காசு இல்லாமல் விற்பாங்க. அதுபோக பராமரிக்க முடியாமல் விற்பாங்க. விவசாயத்தை போய் ஏதாவது தின்றுச்சுனா போச்சு அப்படின்றக்காண்டி விற்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். அந்த ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டந்தேன். அதனால் அந்த மாதிரி இருக்கும். பூராமே கண்டுக தான் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டுக எம்புட்டு கண்டு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் இது எடுத்த கூட கம்மி தான். இன்னும் நிறையா கிடக்கு. பூராமே கண்டுகளை தான் எடுத்துருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த சுழி ஏதாவது ப்ராப்ளம் இருக்க கண்டுகளும் வரும். அதனால் அதெல்லாம் தெளிவாக பார்த்து வாங்கணும். எல்லாம் நல்ல கண்டுன்னு நினச்சிடக்கூடாது. சந்தையை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மாடு வாங்கணும். எதையுமே வந்து ஈஸியாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஏதாவது குறைகள் இருக்க கண்டமா இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் விற்பாங்க. அதில் எப்படின்னா இந்த மாதிரி இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலையில் வர்ற கண்டுகளும் இருக்கும். அதையுமே நம்ம பார்த்துறணும், பார்த்து வாங்கணும்.
நிறையா இதுகள்லாம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. மேக்ஸிமம் நம்ம கண்டு மாடு வாங்கும்போது அது ஒரு நாள் அந்த பார்த்தோம்னா தெரியாது. நம்ம சந்தைப்புறத்தில் எந்த இதுவுமே நம்பிக்கை வாங்கிட்டு நம்ம போய் திரும்பியும் கேட்க முடியாது சந்தையில். அதனால் பார்த்துக்கணும். பூராமே கிடக்கு பார்த்திங்கன்னா, அந்த பூராமே கண்டு கதேன். சாதி கண்டு, கிராஸு கண்டு, எல்லா கண்டும் கலந்து கிடக்குங்க. கண்டை பூராமே வாங்கிடுவாங்க. நம்ம இப்போ வளர்ப்புக்கு வாங்கினோம்னா இறக்கி பார்த்து அது எப்படி நடை இருக்குது, சுழி இருக்குது, கும்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க அதெல்லாம் கிடையாது. வண்டியில் இருக்கும்போதே வாங்கிடுவாங்க. கண்டை பார்க்க வேண்டியது அப்படியே விலையை பேசி அப்படியே இறக்கி கொண்டு கட்டிடுவாங்க. அதனால் கண்டுகளை நம்ம இறக்கி பார்த்து வாங்கணும்னு நினைக்க முடியாது. இறக்கி நம்ம கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க கட்டினதுக்கப்புறம் கண்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்ககிட்ட இருந்து வாங்கலாம். யார் அந்த வியாபாரி வாங்கிட்டாங்க பாருங்க, அவங்ககிட்டருந்து வாங்கலாம். ஆனால் அவங்க விலை கூட சொல்லுவாங்க. ஒரு 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா நம்மகிட்ட 12 ரூபா 13 ரூபா கூட சொல்லுவாங்க. கண்டுக்கு 2 3 ரூபா சேர்த்து தான் சொல்லுவாங்க. கூடுதலாக சொல்லி லாபத்தை பார்ப்பாங்க. அதுவுமே நிறைய பேர் கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கான ஆள் இருக்குது. நல்லா கண்டா இருந்தால் 10 500 கூட போட்டு கூட வாங்குவோம்னு சொல்லி தானே வாங்குகிறோம். அந்த மாதிரி இருக்கும். அது வரும். அதனால் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சா எதை வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் பூரா கேடியாக தான் கிடந்துச்சு உள்ளே கிடந்தது பூரா. அதெல்லாம் கொஞ்சம் வாய் சரியில்லை. இல்லைன்னா மாடு நல்ல மாடு. ஏதோ மூக்கு எதுவும் பிரச்சனை என்னான்னு தெரியல. அப்படி வாய் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. மூக்குனார் குத்துனால அந்த ஏரி இருந்துச்சு, வாய் அப்படி இழுத்துற மாதிரி. அப்புறம் தான் இங்கிட்டு உள்ளாவே நிறையா கிடந்துச்சு. நாட்டு மாடு பூராமே கிடக்குவாருங்க. பூரா 2 வல் 4 வல் போட்ட கண்டு எல்லாமே இருக்கும். ஃபுல்லாகவே எடுத்துருப்போம். அதையுமே பாருங்கள். நாட்டு மாடில் இது பண்ண முடியாது. இவர் நல்லா மாடு வாரம் சந்தைக்கு நிறையா மாடு கொண்டு வருவார் அந்த ஐயா. இந்த காலையும் சொன்னேன், நல்ல காலாண்டு தான் இது. இதுவுமே இவர் தான் வாங்கியிருப்பார், வாங்கி கட்டியிருப்பார். விலைவாசி காலாங்கண்டு மாடுகிட்ட கொஞ்சம் நல்லா விலை ஹெவியாகத்தே இருக்குது. ஏன்னா வரத்துக்கு குறைஞ்சிருச்சு, அதனால் கூடுதலாக விலை இருக்குது. இந்த பூரா கிடக்கு கண்டுக்கதேன். இப்படி கண்டுக்கதேன் பூரா நிறையா வருது. விலை குதிச்சு என்னென்னு நம்ம கேட்கல. நல்லா கலர் கண்டாத்தே இருக்குது. இந்த அம்மா தலைமை லேசாக இருக்கும் போல், அதில் லேசாக இருக்கும் போல், பட்டு படாமல் தெரியுது உள்ள. மரக்கண்டில் அவ்வளோவா தெரியாது ரொம்ப. அப்புறம் பூரா இதில் பூராமே எடுத்துருக்க மாதிரி மாடு. ஆனால் நம்ம உள்ளே போய் நிற்க முடியலை. இப்போ இதெல்லாம் குறைஞ்சி மாடுலாம் விட்டு அப்படி ஏற்றி கட்டினதுக்கப்புறம் தான் நம்மளே உள்ளே போயிருக்கோம். இல்லைன்னா உள்ளே போகணும்னா அது பசு மாடு கிடக்கிற இடத்துலாம் நம்ம உள்ளே நுழைய முடியலை. அந்தளவுக்கு கிடந்துச்சு, நெருக்கலாம். வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு. அதனால் ஃபுல்லாக மாடு பூராமே எடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நேரம் இருப்பீங்க, அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லா விதத்துக்கும் போகிற மாதிரி. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, யாரும் வரணும்னா வந்துக்கலாம். குரூப்பில் நல்ல மாடு வந்துச்சுன்னா அதில் நம்ம எடுத்து போடலாம். நீங்கள் எனக்கு போட்டு விட்டீங்கன்னா நான் அந்த குரூப்பில் என்ன விலை என்னான்ட்டு நம்ம போட்டுருவோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி விலைகள் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா சந்தையில் என்ன விலை விற்கிதுன்னு பார்த்துக்குங்க. அதை மாடை இந்த அப்படி மாடை கூட அசால்ட்டாக வெளியாட்கள் 30 ரூபா விடு 35 ரூபா விடுங்கன்றாங்க. இந்த அப்படி கண்டுகளை அதெல்லாம் தவறான விஷயம். அது என்ன விலைக்கு கறிக்கு விற்கும். அதில் வளர்ப்புக்காரர்களுக்கு இருந்தே வாங்கினாங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்து வைப்பாங்களாம். அதை விட்டு 30,000 கொடு 40,000 கொடுன்றாங்க. அது அந்த விலைக்கெலாம் விற்காது. அப்புறம் எப்படி வாங்குவாங்க? அதனால் பார்த்து விலைகள்லாம் சொல்லுங்கள். அப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்கிறதேன் முடிஞ்ச வரைக்கும். மாடுகளை விற்றுப்பிட்டு மாடுகளை அப்புறம் தேடாதீங்க. இதெல்லாம் சூப்பர் காலை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ பல் சேர்ந்து நல்லா ஒரு வருஷம் இருக்கும், அவ்வளோதான் இருக்குது. நல்லா சவுக்கு மாதிரி இருக்குது, நல்லா அளவான உயரந்தேன். கும்படி எல்லாமே இருக்குது மாட்டில். நல்லா தும்மெல்லாம் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. நல்ல மாடு. இந்த மாடு ரொம்ப பிடிச்ச மாடு எனக்கு. வால்லாம் ஏறு வால்லாம் அழகாக இருந்துச்சு. இந்தங்கிட்டு பூரா இதுவுமே கிடக்கு பாருங்க, இதுவுமே நல்ல கலரு மாடு. மாடு பூராமே இந்த இதில் ஒரு நான் குறைஞ்சது ஒரு 10 20 மாடு நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். அதையுமே பாருங்கள்.
இது குட்டை, நல்லா கட்டை கை மாடு தான், மட்டியாக இருக்குது. நிறையா மாடு இந்த மாதிரிலாம் வருதுங்க. இருந்தாலும் அந்த பையன் தான் சொன்னாப்புல நல்ல மாடுனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருமே மாடுகளை வந்து வாங்குங்க. நல்ல மாடுகளாக இருந்துச்சுனாக்கா 10,000 பார்க்காம சேர்த்து கொடுத்து வாங்கலாம். ஏன்னா அடுத்து மஞ்சட்ட டயத்துலலாம் விலை கூடிக்கிருங்க. நீங்கள் வர்றதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் அதில் போட்டு விட்டுறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அதே மாதிரி நம்ம குரூப்லேயுமே வர முடியாத ஆளுங்க நம்ம குரூப்பில் வந்து போட்டு விடுவேன். இந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி என்னென்ன விலைன்னு சொல்கிறாங்கன்னு அனுப்புவேன். கரெக்டாக ஒரு 5:30 6 மணிக்கெலாம் போடுவேன். ஏன்னா விடிய விட்டு தான் போட முடியும் வீடியோ. ஏன்னா ஃபோட்டோலாம் தெரியாது முதல்ல. அதனால் விடிய விட்டு தான் வீடியோ எடுத்து 6 மணிக்கு மேலே தான் அனுப்புவேன். வீடியோ ஃபோட்டோலாம் அந்த எந்த மாடு வேணும்னீங்கன்னா உடனே நம்ம பூராத்துக்கும் பேசி அவனுக்குள்ளே வாங்கிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா பேரும் நம்ம குரூப்பில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வெளியாட்களுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்ல கொம்படியான சூப்பரான மாடு தான். இதுவுமே எடுத்துருக்கான். ஃபுல்லாக பாருங்கள், நல்ல மாடு. அதான் சொல்கிறதில்ல, ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 மாடு நல்ல மாடு வந்துருந்துச்சு. அதை பூராமே எடுத்துருக்கான். ஆனால் காளை மாடு வந்தது வந்து ரொம்ப கம்மி தான். எப்பயும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். இன்றைக்கி வந்ததில் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த பசுவுமே நல்ல பசு தான், இளங்கண்டு மாடு தான். விலை 30 ரூபா 35 ரூபா சொன்னார். நாளைக்கு முடிஞ்சு என்னன்ற வாரம் தெரியலை. உள்ளே மாடு பசு மாடுகளும் நம்ம உள்ளே போக முடியலை. அந்தளவுக்கு நெருக்கமாக கிடந்துச்சு மாடுக, வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பசு மாடு பால் மாடு போட்டு விடுங்கன்றிருக்கீங்க. அடுத்த வாரத்தில் கண்டிப்பான முறையில் பால் மாடுகளை எடுத்து போட்டு வரேன். அதை பூராமே பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவாங்க நம்ம வீடியோவை. அப்புறம் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த கிடையாது 2 எனக்குள்ளே சொல்லிக்கிருந்தாங்க. விற்கலைன்னா சொல்லுங்கண்ணே, நம்ம கண்டிப்பாக யாருக்காவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து யாரோ பேசி வாங்கிட்டாங்க. நம்மகிட்ட ஃபைனலாக 50 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாப்புல அந்த 2 கிடையறிங்க. அப்புறம் கீழே தான் என்னென்னு கொடுத்தாங்க என்னன்னு தெரியலை, கொடுத்து வாங்கிட்டாங்க. முடிஞ்சிச்சு ஒரு வேலையாக. அந்த பசு ஒன்று கிடக்கு. இது பசுவும் ஒரு காலங்கண்டு ஒன்று கிடந்துச்சு. 2ஐயும் ஒன்றா பிடிச்சிருந்தாங்க. நல்லா கறக்கலாம், நல்லா நிற்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. குணமுனமாக இருக்குன்னு. இந்த காலங்கண்டு அதோட பிள்ளைதான் போல் 2ஐயும் சேர்த்துன்னு சொல்லிக்கிருந்தாங்க. முடிஞ்சா எவ்வளோ முடிஞ்சு என்னன்னு தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருமே நம்ம மாடு கண்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நல்ல மாடுகளை வாங்கி கொடுப்போம். போன வாரத்துலேயே ஒருத்தர்லாம் வந்தாப்புல, கடைசி டயத்தில் வந்தாப்புல, மாடுகளை காமிச்சாப்புல, மாடு வாங்கினோம்னேன்ட்டு நம்மகிட்ட வந்தாப்புல. நம்மளுக்கு மாடு பிடிக்கல, அவர் ஒரு மாடு அது மாடை காமிச்சாப்புல, அது கொஞ்சம் பிறண்ட மாடு அதுக்கெல்லாம் காமிச்சாப்புல. விலைவாசி கூடுதலாகவும் இருக்குது. 2வது அதனால் பார்த்துட்டு சரி நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, நல்ல மாடாக இருந்தால் வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்படி தான் நல்ல மாடாக இருந்தால் தான் பிடிச்சாதே வாங்கி கொடுப்போம். பிடிக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி தர மாட்டோம். இந்த வாரம்லைன்னா அடுத்த வாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் நம்பருமே நம்ம மிஸ் ஆயிடுச்சு. அவர் என் நம்பரை ஏற்றிட்டு போனாப்புல. இப்போ கூட மாடு இருக்குது. அதே மாதிரி பால் மாடு யார் இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாட்டு மாடு, ஜாதி மாடு, இளங்கண்டு மாடு, இது மாதிரி கண்டு வேணாச்சு சந்தை வியாபாரத்து மாடு எதுவாக இருந்தாலுமே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்கள நம்ம வர சொல்லி கொடுத்துடலாம். நம்பர் நம்ம மேலே போட்டிருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க, கேளுங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் ஊர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இதில் சேர்த்து விடுங்க, குரூப்பில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பூராத்தையும் சேர்த்து விட்டுக்கிட்டே வர்றோம். அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. இந்த மரக்காலையுமே நல்ல காலையாக தான் கிடந்துச்சு. நான் கொம்பு தான் கொஞ்சம் கூடு கொம்பாக போச்சு. என்ன விலைக்கு வச்சு என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் நின்றுச்சு உள்ளே. ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்னு தெரியலை. அப்படியும் 20 ரூபாய்க்கு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப விற்றுருக்காது. 20 ரூபாய் அனுசரித்து தான் வாங்கியிருப்பாங்க. இந்த இதில் பூராமே மாடு கிடக்கும் பாருங்கள், ஃபுல்லாக போட்டிருக்கேன்.
அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் இல்லைன்னு சாயங்காலம் 5 மணிக்கு நான் வீடியோ போட்டுருவேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நன்றி.